அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்ந்துங்க. இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இன்றைய நாளில் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பாக கன்னிராசினியர்களுக்கு இன்றைய நாளில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, இன்றைய நாளில் மேசத்தில் குருவும், சிம்மத்தில் சுக்கிரனும், கன்னிராசியில் கேதுவும், துலாம் ராசியில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மகர ராசியில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சந்திர கிரகணத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். 2023ஆம் ஆண்டான இந்த ஆண்டில் இந்தியாவில் ஒரே ஒரு சந்திர கிரகணம் மட்டுமே தெரியுங்க. அதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை சந்திர கிரகணம் நிகழ்கிறது. பௌர்ணமி திதி, அஸ்வினி நட்சத்திரத்தில் ராகு கிரகஸ்தத பார்சுவ சந்திர கிரகணம் நிகழ்ந்துங்க. கிரகண ஆரம்பம் இரவு 1:05 மணி, மத்தியமம் இரவு 1:44 மணி, கிரகண முடிவு இரவு 2:23 மணி. அஸ்வினி, ரேவதி, பரணி, மகம், மூலம் நட்சத்திரங்களிலும் சனிக்கிழமைகளிலும் பிறந்தவர்கள் கிரகண சாந்தி செய்து கொள்ள வேண்டுங்க. அதே மாதிரி இவர்கள் அனைவருமே இரவு 7:30 மணிக்கு மேல் எதுவும் சாப்பிடக்கூடாது. வயோதிகர்கள், குழந்தைகள், நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் ஆகியோருக்கு விதிவிலக்கு உண்டு. கருவுற்ற பெண்மணிகள் சந்திர கிரகணத்தை பார்க்க கூடாது. கருவிலுள்ள சிசுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சந்திர கிரகணம் பிடிக்கும் போது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது மகத்தான புண்ணிய பலனை தருங்க. சந்திர கிரகணம் முடியும் போது தர்ப்பணம் போன்ற பித்ரு பூஜைகளை செய்தால் அதிகமான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி சூரிய கிரகணம் பிடிக்கும் போது தர்ப்பணம் செய்வது அதிக நன்மைகளை ஏற்படுத்தி தரும். இந்த பித்ருக்களுக்கு நன்மை கடன் செய்வது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதாவது நீர்த்தார்கடன் தீர்க்கும் நாள் அன்று திருட்டு என்பதால் அதை இறந்தோருடன் தொடர்பு படுத்தி மனிதன் என் மனம் இதுவரை அதிலிருந்து மனித எண்ணங்கள் மாறவில்லை, கருத்தும் மறையவில்லை. கதிரவன் தெற்கே திரும்பும் ஆடி மாதத்து அமாவாசை, நடுவில் நிற்கும் ஐப்பசி மாதத்து அமாவாசை, வடதிசை திரும்பும் தை மாதத்து அமாவாசை ஆகிய நாட்களில் இறந்தோர் பூமிக்கு வருவார் என்று நம்புவதால் அன்று அவர்களுக்கு படையலிட்டு திருப்தி செய்து அனுப்புகின்றனர். கடலில் நீராடுதலும் கடற்கரையில் வைத்து நீர்த்தார் கடன் தீர்த்தலும் உண்டு. அதே மாதிரி இந்த கிரகண நாட்களிலும் கடன் செய்வது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்குங்க. சந்திர கிரகமான இன்றைய நாள்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. குறிப்பா பித்ருபாக்கியம் இல்லாதவர்களுக்கு பித்ருபாக்கிய யோகம் கிடைக்குங்க. குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள்ல ஏற்பட்டு வரும் தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. உத்தியோகம் மற்றும் தொழிலில் ஏற்பட்டு வரும் பின்னடைவுகள், தேவையில்லாத நஷ்டங்கள், குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. குறிப்பாக சந்திர கிரகமான இன்றைய நாளில் கிரகணம் முடியும் போது முன்னோர்களை வழிபடுவதால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளும் முன்னோர்களும் மகான்களும் ரிஷிகளும் நமக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. அந்த வகையில பரிகாரத்தை நாம் செய்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பதை தான் இந்த பதிவுல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட இந்த சந்திர கிரகண நாளில் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இன்றைய நாளில் ராசியில் கேது இருப்பினும் ராசிக்குரிய புதன் 2ல் குரு உங்கள் 2ஆம் இடத்தை பார்ப்பதால வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. இதனால பொருளாதார பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. குடும்பத்தாரனுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான வருமானம் இருப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இருக்காது.
இருக்காதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12 இருப்பது நல்லது என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த விரய செலவு என்பதை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அவரை குரு பார்ப்பதால் உங்களுடைய சந்தோஷம் அதிகரிக்க செய்யுமே தவிர கவலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவுதாங்க. அதே மாதிரி கன்னிராசினியர்களுக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க. சுப செலவுகளும் கூட இருக்குது. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. கன்னிராசினியர்கள் தொழில் வணிகம் மேற்கொண்டு வருபவர்களுக்கு தொழில் வணிகம் நன்றாகவே நடக்குங்க. இதனால லாபமும் அதிகரிக்க இருக்குது. தடைப்பட்ட வேலைகள் விரைந்து முடியுங்க. கலைத்துறை நண்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்பட இருக்குது. குறிப்பாக இந்த காலகட்டங்கள்ல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று படப்பிடிப்பில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உருவாக இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து தன் வீட்டை தானே பார்ப்பதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க. பூமி யோகமும் உண்டாக இருக்குது. நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசியினருக்கு முயற்சியிலேயே நல்ல ஒரு இடம் கிடைக்க இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு சொந்த வீடோ நிலமோ விவசாய நிலமோ வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ஏற்பட இருக்குது. கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தானாக கிடைக்க இருக்குதுங்க. வேலையை புதியதாக வேலைக்கு முயற்சிக்கும் கன்னிராசியினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை அமைய இருக்குது. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாங்க. இந்த முயற்சிகளிலும் சிறந்த வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இன்றைய நாள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. கன்னிராசினியர்கள் இந்த காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதிய முயற்சிகள்ல யோசித்து இறங்குவது நல்லதுங்க. ராசியிலேயே கேது நிற்பதால் மன அழுத்தம், அலர்ஜி, தோல் நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உணவில் கவனமாக இருங்க. அப்படி இல்லைன்னா உடல் உபாதைகள், குறிப்பாக வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. 5இல் சனி. பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. தேவையில்லாத விஷயங்களை எல்லோரிடமும் பேசிக் கொண்டு இருக்க வேண்டாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே மாதிரி கன்னிராசினியர்கள் சந்திராஷ்டம தினங்கள்ல பேச்சில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. இயன்றளவு மௌனமாக இருப்பது நல்லது. இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல முக்கிய விஷயங்களை கையாள வேண்டாங்க. சுபகாரியமாக இருந்தாலும் சரி, முக்கிய ஆவணங்களை சரிபார்ப்பதாக இருந்தாலும் சரி, கையெழுத்திடுவதாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் மற்றும் வியாபார ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதாக இருந்தாலும் எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஐகிரீவரை வணங்குங்க. சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். சந்திர கிரகணமான இன்றைய நாள்ல சந்திர கிரகணம் முடியும் போது முன்னோர்களை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்குங்க.